இது மாதிரி விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணல. 3 Cஸ்க்கு பண்ணியிருக்காங்க. கோகனட், கேஷ்யூ, விவசாயிகள் கோகனட், கேஷ்யூ, கொக்கோ, இந்த 3 பிளஸ் சுகர் கேன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 வகைகளையும் மக்களுக்கு நிறைய பூஸ்டிங் பண்றதுக்கு பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு நேஷனல் ஃபைனான்ஸ் பட்ஜெட்ல நாங்க பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். நமது விவசாயிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தென்னை மரம் ஒரு ஸ்பீஷீஸ்ல அந்த இனத்துல வந்து சரி ஒரு 100 தென்னங்காய் வருது வச்சுங்களேன், அது வந்து 150 ஆகிறதுக்கு பேரலா வேற அதே சமயத்துல இந்த விதைகளை போட்டு வேற தென்னை மரங்களை கொண்டு வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ், அவங்களுடைய முதலீடு கம்மி பண்ணி அவங்களுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு முதல் முறையா யூனியன் கவர்மெண்ட் பார்த்துருக்கு. ஒரு மருத்துவனுங்கிற முறையில ஹெல்த் கேருக்கு நிறைய பண்ணிடுவாங்க. மென்டல் ஹெல்த் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா தற்கொலைகள் அதிகமாயிட்டே இருக்கு. டிப்ரெஷன், டிமென்ஷியா, வயசானவங்களுக்கு எங்க இருக்காங்க கூட தெரியல. டிமென்ஷியா சின்ன வயசுல எங்க இருக்காங்கன்னு தெரியும், ஆனா ஏன் இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. டிப்ரெஷனுக்கும் சரி, டிமென்ஷியாவுக்கும் சரி, மென்டல் ஹெல்த் கேர் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணணும். நிம்ஹான்ஸ் போல பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஃபார்மால வந்து பயோ ஃபார்மாங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஃபங்கை, ஆல்கே போன்ற விஷயங்கள்ல இருந்து பார்மசூட்டிக்கல் மருந்துகள் தயாரிப்பதற்கு 10,000 கோடி சக்தி பயோ ஃபார்மாங்கிற 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அது வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம். ஃபார்மாக்கு ஒரு பெரிய டிக் கொடுக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அதே போல பல மெடிக்கல் காலேஜஸ் இன்னும் அதிகப்படுத்தி பல மெடிக்கல் சீட்ஸ் டாக்டர்ஸ் உருவாக்கணும். எங்க பார்த்தாலும் சொல்வீங்க எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் டாக்டர் ஆக முடியும், எல்லாரும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி ஆக முடியும். இந்த பட்ஜெட் ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, அதாவது ஒரு குறுகிய ஒரு நோக்கு மட்டும், ஷார்ட் சைட்டட்னஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு தூரத்து பார்வையோட இயக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் இந்த 2026